கைஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ். ஸோ இது ஆக்சுவலாக நிறைய பேர் விளையாடிருக்கீங்க. பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இது வந்து மினிமம் ஒரு 2 to 3 monthஸில் ஒரு அப்டேட் வரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இப்போ கூட ஒரு அப்டேட் வந்தது. இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்டேட் பண்ணி தான் இந்த கேமுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதில் நிறைய புது மேப்ஸ்லாம் வரும். ஸோ இதில் கொஞ்சம் இந்த கேமோட அட்வான்டேஜை பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட்ஸு புதுசாக பிளேஸஸ் லொக்கேஷன்லாம் வர்றதுனால விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பண்ணாலும் கொஞ்சம் நிறைய பேர் புதுசாக தான் தெரியும். ஏன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துடும் இந்த கேமில். இதுக்கப்புறமா வந்து தான் இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ வாங்க கைஸ் கேம்குள்ளே போயிடலாமா? அதாச்சும் நல்ல ரூமாக காட்டு. போன இடத்துக்கே போகாமல் கொஞ்சம் புது இடமா காமிச்சா நல்லாயிருக்கும். 32 பேர் வரணுமா? இல்லை நிறைய பேர் பாட்டுங்க தான் இருப்பாங்க. 32 பேர் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வருவாங்க? வர்றதுலே தெரில பாட்டுங்களான்னு. என்ன இடம் இதுவா? பல இடம் தான், புதுசு எதுவும் வரல இப்போதைக்கு. அடுத்த வருஷம் புது இடமா வரலான்னு பார்ப்போம். தள்ளி விட்டான்டா. ஏறு, லேசரில் மட்டும் மாட்டிக்காதரா. ஐயே மாட்டிக்காதன்னு இப்போ தான் சொன்னேன். சொல்லி வாங்கிருந்த அப்படியே ஏற்றி விட்ரு. சூப்பர், ஏற்றி விட்டேன். அவன் கரெக்டாக ஏறுறதுக்குள்ளே இறங்கிச்சு. வாங்க கைஸ் போவோம். அப்படியே ஏற்றிரு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படியே திருப்பி ஏற்றிரு. ஐயோ அப்படியே ஏற்றிரு. சூப்பர். கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் போனோம். எஸ்கேப். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏறு. ஓகே. ஐயோ எங்கேயாண்டா வந்த? செட் சில்லி மிஸ்டேக் பண்ணுறோம். சரி இப்படியே வா. என்ன இவ்வளோ ஸ்பீடாக செய்கிற மாதிரி இருக்கு. ஓடு. வாங்க கைஸ் லந்து பண்ணுவோம். லந்து வாடே. இன்னும் நிறைய பேர் வரணும்டா. சரி வாங்க இப்போ உள்ளே போயிடலாம். 14 தான் குவாலிஃபை ஆகிருக்கும். யாரையாச்சும் ஸ்பெக்டேட் பண்ணுவோம். அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா? அட பாவீங்களா, நல்லா ஸ்பீடாக இருக்கீங்க கைஸ். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிடுச்சு. இன்னும் 2 ரவுண்ட் விளாடணும், அப்போ தான் சாம்பியன் ஆக முடியும். 2 ரவுண்ட்லேயுமே ஜெயிக்கணும். நெக்ஸ்ட் என்ன இடம் வரப்போகுது? இதுவும் பழசு தான். இது முன்னாடி போன அப்டேட்டில் வந்துருக்குது. பரவாயில்ல. இது கிராவிட்டின்றதுனால நல்லா ஸ்லோவாக போகலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே நல்லா ஸ்லோவாக ஸ்டடியாக. ஐயோ எப்படி அப்படியே நிதானமாக பொறுமையாக. அப்பா அப்படியே பொறுமையாக அப்படியே நிதானமாக. அப்பா குவாலிஃபை ஆகிட்டோம். ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணால் பாருங்க, அப்படியே சர்ன்னு கீழே இறங்கிட்டாங்க. ஒரு 2-3 ரோ கீழே போய்ட்டோம். நல்ல வேலை கடைசி அதில் தப்பிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்டும் குவாலிஃபை ஆகிட்டோம் கைஸ். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான், அதில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம், வின்னு. ஆஹா இதுவா? இது ரொம்ப தடங்கலாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏன்டா கேம் ஸ்லோவாக இருக்குது? நெட் வர லேக் ஆகுது. ஷெட். சீக்கிரம். ஐயோ இங்கே இடிச்சிக்கவே கூடாதுடா. பார்த்து ஏடா இருடா. வரண்டா. இவன் ஒருத்தன் தான் கைஸ் நம்மளை பிரச்சனை கூடுறான். குதி. ஐயோ இந்த கோழி இந்த சேவல்கார வர வெறுப்பேற்றுறானே. இந்த வரண்டா. இருறா. ஐயோ ஷெட். ஆடா பாவி. ஐயோ இவ்வளோ கிட்ட வந்து தோத்துட்டோம். அவங்க புறம்போக்கு. வேஸ்ட்லேண்டு. இவெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3 செகண்ட் முன்னாடி வந்து தான் நம்ம வின்னு கைஸ். நமக்கு வர வேண்டிய பட்டத்தை இவன் பிடுங்கிட்டானே. சரி போய் தொலை. ஐயோ ஆடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அழகாக போயிருக்கலாம். கரெக்டாக நம்ம பண்ணியிருந்தோம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கொஞ்சம் வழுக்கிறதுலாம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி மீறியும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் அதே ஒருத்தர் தட்டி பறிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் ப்ரோ பிளேயர்னு நினைக்கிறேன். கரெக்டாக போகிறான். எங்கேயுமே அடிக்காமல் போயிட்டான். சூப்பராக
நல்லா டஃப் கொடுக்குறான். ஒரு 5 செகண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சே 5 செகண்டில் அவன் கரெக்டாக கேப்பை பிடிச்சிட்டான், பிடிச்சி ஓட்டான். என்ன லெவல், என்ன இடம்? ஓ இது பரவாயில்ல, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது பழசு தான், பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆஹா நெட்டு லேக் ஆகுது கைஸ். இந்த கேம் நிறைய நெட்டு பிடிக்குது. அப்பா ஐயோ 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 ஜஸ்ட் மிஸ்ரா. சே நல்லா போயிருந்தது, ஒரு சின்ன மிஸ்டேக்கில் போயிட்டான். பரவாயில்ல, இது 16 பேர் குவாலிஃபிகேஷன்றனால பெருசாக பிரச்சனை இல்லை. வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், 5th நம்ம குவாலிஃபை ஆகிருக்கோம். பரவாயில்ல, 16 பேரில் 5ஆவதாக குவாலிஃபை ஆகுது, நல்ல விஷயந்தான். யாரா இது இவ்வளோ கம்மியாக ஜம்ப் பண்ணுது? பூமியா? சீக்கிரம் போ. ஓகே. ஆஹா முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே. சூப்பர். ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். 5ஆவதால் குவாலிஃபை ஆகிருக்கோம். நான் எங்கே இருக்கேன்? அந்த ஓரத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், கவுபாய் வேஷம் போட்டுக்கின்னு. அடுத்து என்ன லொக்கேஷன் வரப்போகுதுன்னு தெரியலையே. கொஞ்சம் நல்ல லொக்கேஷனாக கொடுங்கண்ணா, ஈஸியாக கொஞ்சம் நல்லா பண்ணுறாம. நம்ம போன வாட்டி ஃபைனல்ஸில் தோற்ற இடம், ஆனால் அதுவும் கிட்டத்தில் வந்து தோற்றோங்க கைஸ். ஒரு 5 செகண்டில் நம்ம தோற்றுட்டோம். சரி வாங்க, 8 பேர் குவாலிஃபைன்ற பிரச்சனை இல்லை. ஆஹா இடிக்குது. ஐயா என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறான்? சீக்கிரம் போடா, போய் தொலைடா. ஆஹா சீக்கிரம் சருக்கு. அப்பா வாங்க கைஸ், லந்து பண்ணுவோம். லந்து. ஆஹா இப்படி போனால் நம்ம தான் லந்தாயிடுவோம் போல். சரி விட, குவாலிஃபை ஆகிடுவோம். 4th குவாலிஃபை இருக்கும், பரவாயில்ல. அதே பூமி. வாமா வா. சூப்பர். ஐயா மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கு ஐயோ பாவம், அந்த பூமி இவ்வளோ கிட்ட வந்து தோத்துட்டா. சார் கொடுமையானது. செகண்ட் ரவுண்டும் குவாலிஃபை ஆகிடும் கைஸ். இப்போ நம்ம விளையாட போகிறது ஃபைனல் ரவுண்டு. இது வந்து ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி தரப்போனான்னு தெரியலையே. ஒரு நல்ல பிளேஸு, நல்ல லொக்கேஷனை பார்த்தாங்கண்ணா. இப்போ என்ன இடம்? ஆஹா இது கொஞ்சம் கஷ்டம்தான். இது டைமிங்க்கு வரது கஷ்டம். சரி வாங்க ட்ரை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டேய் அப்படியா? டேய் என்னடா பண்ணுறீங்க? குழப்பி விட்றீங்களா? சீக்கிரம் போ. ஏண்டா இத்தனை பேர் போனீங்கன்னா நான் எங்கடா வருவேன்? ஐயா நான் கைஸ் இது சீக்கிரம் அப்படியே எல்லாரும் ஈச்சி நின்றுருக்குறாங்க என்ன தவிர. எவ்வளோ போ. ஐயோ ஷட். சீக்கிரம் வா. ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஒரு இடி இடித்ததில் மொத்தமாக திரும்பிச்சு மேட்ச்சு. சரிப்போ எவன்டா ஜெயிச்சா? முல்லா. பேரு முல்லா குல்லான்னு. அதிர்ஷ்டக்காரன் ஜெயிச்சிட்டான். சரிப்போ பொழைச்சிப்போ. அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாம். நம்ம விளையாடினது 2 கேமு. லெவலப்பா இங்கே என்னடா? நமக்கு இன்னும் ஏறல, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா 2 மேட்ச் இப்போ விளையாடிருக்கோம். 2 வாட்டியுமே ஃபைனல்ஸில் வந்து தோற்றுருக்கோம். சே அதுவும் ஃபஸ்ட் டைம் தோற்ற நான் மறக்கவே மாட்டேன். இவ்வளோ கிட்டத்தில் வந்து ஒரு 5 செகண்டில் தோற்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் செம்ம கொடுமை. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன இடம்? அதானே போன வாட்டி ஃபைனல்ஸில் தோற்ற இடம். எனக்குனே வருதுங்க பாரு நல்லா. போன மேட்ச் தான் இதே இடம் தான் விளையாடணும். என்ன அது ஒருத்தவங்க மட்டும் குவாலிஃபை ஆகணும், இல்லை 16 பேருன்றனால பிரச்சனை இல்லை.
டேய் நான் எங்கே இருக்கேனே என் கண்ணுக்கு தெரியலடா. இப்படி ஆட்டு மந்தைங்க மாதிரி போகிறீங்க. இப்படி ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி போனீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு எங்கடா கண்டுபிடிப்பேன். இப்போ வரேன் 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 வரேன். அப்பா வந்துட்டேன். குதி குதி வேணாம் வேணாம். குதி குதி இப்போ குதி குதி குதி. அப்பா போன வாட்டி இதில் தான் மிஸ்டேக் பண்ணோம். டே அப்பா அப்பா தப்பிச்சிட்டோம். டே இருடா. ஐயோ ஐயோ அடச்சை. டே இருடா இருங்கடா இருங்கடா. என்ன கொஞ்சமாச்சும் போடுங்கடா. அப்பாடா 10th குவாலிஃபையாக இருக்கும். பரவாயில்ல. ஆஹா நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த இவன் ஒருத்தன் தான் வந்துட்டான். சூப்பர். அடுத்து ஏதாச்சும் ஒரு நல்ல லொக்கேஷனாக தந்தால் நல்லாயிருக்கும். என்ன இடம் வரப்போகுது? இது கொஞ்சம் டஃப்பு தான். ஏன்னா திடீர்னு எங்கே வேணாலும் வெடிகுண்டை போட்டு நம்மளை கீழே தள்ளி விட்ருவாங்க. இது கொஞ்சம் சர்வைவல் கேம் தான். இது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆஹா ஓரத்தில் வெடிகுண்டாக இருக்குது. இந்த ஒரு சில பேர்லாம் தள்ளி விட்றாங்க பார்த்தீங்களா? இவங்ககிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதோ இவன் ஒருத்த பஞ்ச் பாக்ஸிங் வச்சுருக்கான். ஐயோ இவங்கிட்ட வரவே கூடாது. இவன் கொஞ்சம் டேஞ்சரு. எவன் எங்கேருந்து தள்ளி விட போகிறான்னு தெரில. அவன் ஜெயிக்கிறதுக்காக நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவான். இன்னும் 6 பேர் சாகணுமா? ஐயோ 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 திடீர்னு ஒரு சுறாமீன் நம்மளை அடிச்சிடுச்சு கைஸ். ஷெட். சே அநியாயமாக தோத்துட்டோம். வாங்க கைஸ் லீவ் கொடுத்துடலாம். இந்த கர்மத்தை நம்ம வர எதுக்கு பார்த்துக்கன்னு. ஆஹா அட்வர்டைஸ்மெண்ட்டா? வாங்க கைஸ் அடுத்த ரவுண்டுக்கு போவோம். அடுத்த மேட்சுக்கு போவோம். இப்போ என்ன மேப்பு? இதுவும் பழசு தான். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இருங்கடா. ஆஹா என்ன அந்த சைடு தள்ளுது. ஏய் அப்பா என்ன அடி. என்னடா இது பால்லாம் வருது. இரு டேய் என்னடா இப்படி அடிக்குது. வரேன். ஆஹா ஐயோ என்ன அடி. ஏய் வெளியே போய் வந்துட போகிற. இவ்வளோ எட்ஜு கர்வ்டாக இருக்கு. அப்புறம் என்ன இப்படியே போ. என்ன இது ஒரு ஸ்பீடாக சுற்றுற மாதிரி இருக்குது. இதோ வரேன். ஓகே டேய் சீக்கிரம் வாடா. அப்பா அப்படியே வா. வாங்க கைஸ் லந்து பண்ணுவோம். வெயிட் பண்ணலாம். யார் இவன் யாரா? சாமியார். சாமியாரை பார்த்தீங்களதோ? ஏ யாரா இந்த டிவி சாமியார்? சாமியார். ஓ சூப்பர்யா. அப்படியே பத்தாஞ்சலி மாதிரியே இருக்கு. ஐயோண்ணா இத்தனை பேர் வராங்க. 10th குவாலிஃபை ஆகிடுச்சோங்க ஐஸ். ஒரே இத்தனை பேர் வந்துட்டாங்க. இந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னே தெரில. பேர் என்ன? மனன் கண்ணாவா? என்னடா பேர் இது? சாமியார் உள்ளே தப்பிச்சிங்கனாரு. ஐயோ பாவம் 3 பேர் இவ்வளோ கிட்ட வந்து போதுட்டாங்க. ஸ்டம்பிள் கை சராபியன் பாவம். இப்போ சாதா மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ 3 ரவுண்ட் இருக்குது. ஒன்று சாதா மேட்ச்சு, ஒன்று செமிஃபைனல், இன்னொன்று ஃபைனல் ரவுண்டு. இப்போ நம்ம செமிஃபைனல் ரவுண்டு வந்திருக்கோம். இது என்ன இப்போ லொக்கேஷன் காட்ட போகுது? நல்ல லொக்கேஷனாக காட்டுங்கடா. இது ஒரு கருமம். நல்ல வேலை இதை ஃபைனல்ஸில் வைக்கல. ஃபைனல்ஸில் வச்சாங்கன்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லை ஜெயிக்கிறது. நல்ல வேலை இது 8 பேர் குவாலிஃபிகேஷன்றதுனால பிரச்சனை இல்லை. இருங்கடா. சை எப்பா பாரு ஆட்டு மந்தைங்க மாதிரியே வரீங்களேடா. வரீங்க பாருங்களா இப்படி ஆடாச்சி.
இப்படியாடா கூட்டம் போட்டு குவிங்க. அப்பா ஏறிட்டேன். இந்த வரண்டா இதில் தான் தப்பிக்கணும். அப்படியே குதி 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 குதி. ஐயோ 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 சே, இதில் தான் கை சில்லி மிஸ்டேக் பண்ணிக்கினே இருக்கும். சே, சீக்கிரம் போ. குதி 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 குதி. குதி 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 குதி. அப்பா வந்துட்டோம். நல்ல வேலை. எப்பா 8th குவாலிஃபையாக இருக்கும் லாஸ்ட்டாக. ஐயோ செம்ம டஃப்பு. போட்டு இடின்னு இடிக்கிறாங்க. நல்லா ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி வந்து போட்டு இந்த இடிக்கிறாங்க போட்டு, மனசாட்சியே இல்லாமல். பா நல்லா வருவீங்கடா நீங்கள். அட்லீஸ்ட் இந்த ஃபைனல்ஸ் ஆச்சும் ஒரு நல்ல இடமா காட்டு. சர்வைவலா பிளாக் டேஷ் இது ஜெயிக்கலாம். பட் எங்கேருந்து அடிப்பாங்கன்னே தெரியாது. நல்ல வேலை இல்லை, லேசர் இருந்துருந்தா இன்னும் கொடுமை. ஐயோ ஏறவே முடியல. சே, ஃபஸ்ட்டே நம்ம தான் கைஸ் எலிமினேட்டாக இருக்கோம். சே, ஏறவே முடியல கைஸ். ஏறத்துக்குள்ளே சீக்கிரமாக கீழே போச்சு. சாமியார் என்ன நீ ஜெயிக்க போறியா? இந்த சாமியார் தான் கைஸ் சிரிப்பாக இருக்கான். பா என்ன பண்ணுறீங்க? இந்த சாமியார் ஜெயிக்கவே கூடாது. ஐயோ தப்பிச்சிட்டான்டா. சே, சாமியாரே தோத்துறியா? ஐயோ இந்த வேஷத்தை பார்த்தாலே சிரிப்பாக இருக்கியா? ஐயோ சாமியார் தான் ஜெயிச்சிட்டானா சிரிப்பாக இருக்கும் போது. 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க, 3 பேர் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. என்ன சாமியார் சூப்பராக விளையாடுறாரு, ப்ரோ பிளேயரோ. ஐயோ நல்லா தப்பிக்கிறாரு. இன்னும் 2 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னா சாமியார் தான் வின்னரு. இது ரொம்ப ஓவரியா. சாமியாரே தோத்துறியா? நல்லா விளையாடுறாங்க. போடு தள்ளி விட்டான் சூப்பராக ஒருத்தன். தப்பிச்சிட்டான்டா. சாமியார் தோக்கடிச்சிருங்கடா. போடு அவ்வளோதான், சாமியார் காலி. சாம இப்போ எவன் ஜெயிக்க போகிறான்? இவனா? இவன் தான். இந்த ப்ளூ கலர் தான் ஜெயிச்சிச்சு. இப்போ இந்த பெரிய மைக்கேல் ஜாக்சன் இவர் மூன் வாக் போட்டுருக்காரு. சரி பொழைச்சிப்போ, உனக்கெலாம் லக்கு கிடைக்குது. இப்போ சொப்புன்னு வாங்க கைஸ் அடுத்த கேமுக்கு போவோம். இந்த வாட்டியாச்சும் நமக்கு லக்கு இருக்கான்னு பார்ப்போம். சே மேலே ஏறவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே ஜம்ப்பு கொடுத்துக்கினே இருக்கான். அவன் மேலே ஏறி போகவே மாட்டேங்கிறான். ஏன் என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த பிளாக் டேஷே இப்படி இருக்கு. பிளாக் டேஷோடு சேர்த்து லேசரும் வரும். அது இன்னும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ நம்ம இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ஒரு நல்ல கேம் தான். இது பழசு தான், ஆனால் பரவாயில்ல. அட ஆட்டு மந்தைங்களா, நான் எங்கே இருக்கனே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் தெரியுது. நெட்டு வேறு லாக் ஆகின்றது. நெட்டு வேறு லாக் ஆகிட்டுருக்குது. நெட் லாக். இந்த பிரச்சனை வேறு ஒன்று உயிரை வாங்குது. குதி குதி. ஐயோ ஐயரா. வந்துட்டுருக்கேன். போ பரவாயில்ல, ஒளிஞ்சிப்போம். டைம் இருக்குது. வாங்க கைஸ் லந்து பண்ணுவோம். ஒரு 2 பேர் தான் போயிருக்காங்க. போய்க்க நீ உள்ளே போ. வாங்கடா டேய். எத்தனை பேர் வர போகிறீங்க? இது யார் நர்ஸு? நீ என்னம்மா பண்ணுற? அடிக்கிறியா? கொண்டு உன்னை பார்த்தியா டைஸ் போடுது. அடிங்கொய்யால. ஐயோ ஏங்கிட்டேவா? இது யார் அடிக்குது? என்னதான் அடிக்குது போல. லக்கி நர்ஸா பேர்? மூஞ்ச பேர். வாங்க கைஸ் லந்து பண்ணுவோம். லந்து வாங்க எல்லோரும் உள்ளே வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 பேர் தான் வந்திருக்காங்க. கூட்டமே கிளம்புது. வாங்க நம்ம இதுக்கு உள்ளே போயிடலாம். 11வது குவாலிஃபையாக இருக்கும். 3ஆவதே ஆயிருக்கலாம் குவாலிஃபையாக. ஆனால் பரவாயில்ல.
சும்மா ஒரு லந்து பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுருந்தேன். இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்த இடம் கொஞ்சம் நல்ல இடமா காமிச்சா நல்லாயிருக்கும். என்ன லொக்கேஷன் வரப்போகுது இது? ஓகே, சமாளிக்கலாம். கொஞ்சம் சப்போஸ் சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா தோற்றுருவோம். சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் போயிட்டோன்னா ஜெயிச்சிடலாம். பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன சில்லி மிஸ்டேக். எங்கேருந்து பால் வருதுன்னே தெரில, எங்கேயோ வந்து அடிக்கும் நம்மளை. அது உஷாராக பார்க்கணும். என்னடா இத்தனை பேர் போகிறாங்க? எல்லாருக்குமே இந்த கேம் தெரியும் போல் எப்படி விளாட்ணுன்னு. நமக்கு நெட் லேக் ஆகுறதுனால பாதி பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. நமக்கு நெட்டு நமக்கு அநியாயமாக பிடிக்குது இந்த கேமு. என்ன பால் உடையுது, ஜம்ப் பண்ணுறா, பார்த்து போடா. வந்துட்டோம் கைஸ். சீக்கிரம் போ. அப்பா 5ஆவதாக குவாலிஃபை ஆகிடும். ஐயோ பாவம், ஒருத்தன் இவ்வளோ கிட்ட வந்து தோற்றுருக்கான். யார் இவன்? ஸ்டம்பிள் கை 3654. இவன் தான் கிட்டத்தில் வந்து தோற்றுருக்கான். பரவாயில்ல. அப்பா ஃபஸ்ட் ரவுண்டாக முடிச்சிட்டோம், செகண்ட் ரவுண்டாக முடிச்சிட்டோம், தேர்ட் ரவுண்டு. இது கொஞ்சம் அப்படியே சமாளிச்சிட்டோன்னா நம்ம வின் பண்ணிடலாம். இது கொஞ்சம் பொறுமையாக விளாட்ணும். ஃபைனல் ரவுண்டு இது. அப்படியே பொறுமையாக நிதானமாக இப்படியே பொறுமையாக அப்படியே இங்கே நிற்போம் பொறுமையாக நிதானமாக. ஐயோ யாரா இவன்? யாரா இவன் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்றா? ஐயோ நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். அப்பா பார்த்தாடுறா. இது ஃபைனல் ரவுண்டு. ஐயோ எங்கடா ஜம்ப் பண்ணுற? ஏன்டா இப்படி ஆடுற? ஓகே, இங்கே டே ஐயோ ஷிட். ஃபைனல்ஸில் வந்து கோட்டையை விட்டோமே. தேர்ட் டைம் நம்ம ஃபைனல்ஸில் வந்து போகிறோம். 4 மேட்ச் விளையாடி 3 வாட்டி நம்ம ஃபைனல்ஸ் வந்திருக்கோம். ரொம்ப டஃப்பாக இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு டபுள் ஜம்ப் கொடுத்ததில் எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா இப்போது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர அடுத்து கொஞ்சம் உருப்படியாக நல்ல ரவுண்டாக தந்தால் நல்லாயிருக்கும். நல்ல இடமா காட்டுங்கடா டேய். என்ன இடம் வரப்போதோ திருப்பியுமா? சரி பரவாயில்ல, 16 பேர் குவாலிஃபிகேஷன்றதுனால பரவாயில்ல, சமாளிக்கலாம். நெட்டு வேறு இப்படி லாக் ஆகுது. இறா இந்த வர ஏய் ஐயோ நல்ல வேலை, மேலே ஏற்றி விட்டுச்சு. கீழே இறக்கி விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். டேய் ஐயோ சீக்கிரம் விழுந்து தொலை. ஸ்பானா வேணாம். டேய் எவனோ ஒருத்த தள்ளி விட்டா மாதிரி இருக்கு. டேய் எவனோ ஒருத்த தள்ளி விட்டுருக்காங்க பின்னாடி வந்து. யார் அந்த நாய்? ஏய் அப்பா சீக்கிரம் போ. அப்பா பிரச்சனையே இல்லை கைஸ். வாங்க கைஸ் லந்து பண்ணுவோம். எவனோ ஒருத்த உள்ளே தள்ளி விட்டு குவாலிஃபை ஆக்கி விட்டாங்க. கொஞ்ச நாள் லந்து பண்ணலான்னு பார்த்தா உள்ளே எவனோ ஒருத்த தள்ளி விட்டு நம்மளை குவாலிஃபை பண்ண வச்சுட்டான். சரி பரவாயில்ல. யாரோ ஒருத்த கிட்ட வந்துட்டு இருக்கான். இது இல்லை, இன்னும் தூரம் இருக்குது. முடிச்சிட்டாங்க. சூப்பர். ரவுண்ட் ஓவர். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோன்னா கப் எடுத்துடலாம். சாம்பியன் ஆகிடலாம். ஸ்டம்பிள் கைஸ் சாம்பியன். 4 மேட்ச் விளையாடி 3 வாட்டி ஃபைனல்ஸ் வந்து சொதப்பி விட்டோம் கைஸ். எல்லாம் சின்ன மிஸ்டேக். ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் மிஸ்டேக் பண்ணுறதுல எப்படி ஆகுது பார்த்தீங்களா? என்னடா இது புதுசாக இருக்குது. இந்த மேப் நான் விளையாண்டதே இல்லையே. எப்படி இருக்க போதோ? ஐயோ இந்த அப்டேட்டில் வந்த மேப்பு போல். என்னடா இது புதுசாக இருக்குது, ஒரு தினுசாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சரி வாங்க போய் பார்த்துடலாம் எப்படி இருக்க போதோ. ஆஹா போடு. ஐயோ வா
வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா வா. ஐயோ ஐயோ ஐயோ. வா வா. போடு 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 போடு. பரவாயில்லையே, புது மேப்பாக இருந்தாலும் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். 4வது குவாலிஃபை இருக்கும். சூப்பர். மேப்பு புதுசு, இது வரைக்கும் நான் விளையாண்டதே இல்லை. ஆனால் எப்படியும் குவாலிஃபை ஆகிட்டோம். இதில் என்ன காமெடினா 3 வாட்டி ஃபைனல்ஸ் வந்தோம்ல, 3 வாட்டியுமே பழைய மேப்பு தான். பழைய மேப்பில் வந்து தோற்றுட்டோம். இது புது மேப் வந்து நம்ம செமிஃபைனல் ஜெயிச்சிருக்கோம். பரவாயில்ல, பெரிய விஷயந்தான். இப்போ நம்ம ஃபைனல்ஸ் விளையாட போகிறோம். கொஞ்சம் நல்ல மேப்பாக கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒரு நல்ல மேப்பு. ஒரு ஐயோ, திருப்பி பிளாக் டேஷா. இது எப்படியாச்சும் சமாளிக்கணும் கைஸ். இது எப்படியாச்சும் நம்ம வின் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அட்லீஸ்ட் இந்த நம்ம பண்ணுற ஒரு வீடியோவுக்கு ஒரு வாட்டியாச்சும் சாம்பியன் ஆகணும். அப்பா ஒன்று சமாளிச்சிட்டோம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் செத்து போங்கடா என்னை தவிர. அப்போ தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஒருத்தன் கூட சாவல இன்னும். நல்லா விளையாடுறாங்க போல் எல்லாரும். ஐயோ, ஏன்டா தேவையில்லாமல் டபுள் ஜம்ப் பண்ணுற? என்ன இன்னும் ஒருத்தன் கூட சாவலை? அவ்வளோ ஈஸியாக இருக்கா? அப்பா ஒருத்தன் செத்துட்டான். ஐயோ, 5 பேர் காலி, இன்னும் 2 பேர். ஐயோ ஐயோ அப்பா. ஐயோ ஐயோ. இப்போ யாருக்கு சாம்பியன் தருவாங்க? எல்லாருமே ஒரே நேரத்தில் செத்துருக்காங்க. இப்போ யாருக்கு சாம்பியனு? ஐயோ சாமி, இது ரொம்ப சீட்டிங். சாமியாரே, நீங்களே சீட்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? எல்லாருமே ஒரே நேரத்தில் செத்துட்டோம் கைஸ். நான் சாகும் போது எல்லாருமே செத்துட்டாங்க. ஆனால் இவனுக்கு வின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சாமியாரே அப்படி சீட்டிங் பண்ணலாமா? என்ன சாமியார் சார் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த காலத்தில் சாமியார் தாப்பா சீக்கிரமாக ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க. ஐயோ முடியல சார். எல்லாருமே கடைசி அந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் செத்தோம். ஆனால் சாம்பியன் வந்து இவனுக்கு கொடுத்துட்டாங்க. முடியல கைஸ். எப்போ பாரு ஃபைனல்ஸ் கிட்ட வந்து தோக்கிறதே நம்ம வேலையாக போச்சு. பிபியை ஏற்றி விட்றாங்க கைஸ். கஷ்டப்பட்டு விளையாடினேன் பிளாக் டேஷ். முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபைனல்ஸில் பிளாக் டேஷ் விளையாடணும். நம்ம ஃபஸ்ட்லேயே தோற்றுட்டோம். இது சீக்கிரமாக தோற்றுட்டோம். இந்த வாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு 6 பேர் எலிமினேட் ஆகிற வரைக்கும் நின்றுந்தேன். 7ஆவதாக வந்து பாரு நானும் சாமியார் சேர்ந்து எலிமினேட் ஆனால் இவனுக்கு வந்து சாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னர் கொடுத்துட்டாங்க. சார் நல்லா வருவீங்க சாமியாரே, நல்லா வெறுப்பேற்றி ஆட கருமாந்திரத்தை. ஐயோ ஐயோ அப்பா தப்பிச்சிட்டோம். ஓடு 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 ஓடு. அம்மா ஐயோ ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி ஐயோ, என்னடா இப்படி குழப்பறீங்க பார்த்தீங்களா? ஐய நகாய்ஸ் இது சே அருமாண்டா இது. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஐயோ இப்படி வந்துட்டோமே. அப்பா ஐயோ 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 ஐய ஐய அப்பா தப்பிச்சிட்டோம். வாங்க கைஸ் லந்து பண்ணுவோம். லந்து எத்தனை பேர் வரீங்க? 9 10 11 12. வாங்கடா 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 சீக்கிரம் வாங்க. என்னடா இப்படி பொறுமையாகவே வரீங்க? வாங்க 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 வாங்க. போரா மிஸ்டர் போரா வாங்க வாங்க. வராங்களே, போயிடுவோம். 14 தான் குவாலிஃபை ஆகிருக்கும். வேறு யாரும் ஸ்பெக்டேட் பண்ணலாம். முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே. சூப்பர். இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 ரவுண்ட் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வாட்டியாச்சும் ஜெயிக்கணும். இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் நல்ல மேப்பாக தாங்கடா டேய். நல்ல லொக்கேஷன். இந்த கருமமா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். என்ன நடுவில் கொஞ்சம் புதுசாக இருக்குது காய்ஸ். புது மார்க்கெட் வந்திருக்காங்க காய்ஸ். இது எப்படியா சமாளிக்கணும். வாங்கடா டே வா டே. சீக்கிரம் ஓடு. என்னடா நம்மளோட முன்னாடி வந்துட்டாங்க. சீக்கிரம் போ. ஐய ஐயோ
என்னடா ரெடி ஏன்டா ஒரு கோணமண்டலாக சறுக்குற அப்பா போடு போடு இன்னும் ஸ்பீடை ஏற்று ஐயோ ஸ்பீடு அப்பா 6ஆவதாக குவாலிஃபையாக இருக்கும் கிட்டத்தில் வந்து குவாலிஃபையாக இருக்கும் அப்பா ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம் கைஸ் ஃபைனல்ஸ் வந்துட்டோம் கிட்டத்தட்ட இது 5ஆவது வாட்டி நம்ம ஃபைனல்ஸ் வரோம் 6 மேட்ச் இப்போ விளையாடி இருக்கோம் இந்த 6 மேட்ச்சில் நம்ம 5ஆவது வாட்டி இப்போ ஃபைனல்ஸ் வரோம் எப்படியாச்சும் கொஞ்சம் ஈஸியாக வரணும் கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல மேப்பாக தாங்குறாடே ஐயோ ஐய இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குமே எப்படியாச்சும் சமாளித்து ஜெயிக்கணும் போன வாட்டி கிட்டத்தில் ஒரு 5 செகண்ட் கேப்பில் நம்ம தோற்றோம் இதே மேப்பு தான் சரி வாங்க ட்ரை பண்ணலாம் போ எவன்டா அவள் தள்ளி விட்றது பைத்தியக்காரா நெட்டு லேக் ஆகுது நெட்டு ஸ்லோ ஆகுது ஐயோ சீக்கிரம் போ ஐயோ ஷெட் டேய் என்னடா சீக்கிரம் வாடா ஏன்டா அவன் இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சது கருமோண்டா சே எந்த நாய்டா இது நிஞ்சா டட்டில் பேரை பெரிய ஒரு ஆப்போனண்ட்டா பேரை கரும்பு முடிச்சான் எங்களுக்கு ஆப்போனண்ட் இல்லாமல் வேறு எவனுக்கும் ஆப்போனண்ட்டா நீ போங்கடா சே 5 வாட்டி ஃபைனல்ஸ் வந்து 5 வாட்டியுமே க்ளோஸாக தோத்துட்டோம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே கைஸ் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வாட்டி நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கோ இல்லைனா நாளானிக்கு இது திருப்பி கண்டினியூ பண்ணி இந்த அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த வாட்டி சாம்பியன் ஆகணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய்